டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முஸ்லீம் ஹிந்துஸை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனா அந்த கொடுமையை கொடூரமா காட்டணும்ன்ற இன்டென்ஷன்ல மட்டுமே தான் எடுத்திருக்காரு. இந்துக்களா பிறந்து பரதேசிகளா இருக்கீங்க, இஸ்லாத்துக்கு மாதிரி முதலாளியா மாறுங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே இதையதான் திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஓம்கார சத்தமே இருக்க கூடாது, காவி முடிய தெரியக்கூடாது. மியூசிக் வைஸ் ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்பீச் மாதிரி இருக்கு, ஓகேவா? அது கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க, பக்காவா தெரியுது. ஹைதராபாத் இந்த பாரத தேசத்தோட இதயம் மாதிரி. விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசம். கபகபன்னு எரிஞ்சிடுங்குது. ஒருத்தர் நின்று 3 பக்கம் டைலாக் பேசினுங்கிறாரு. அதெல்லாம் லிரிக்ஸுங்க, அது ஒரு கூஸ்பம் லிரிக்ஸா இருக்கணும்ல. ரசமா போகணும் ரசாக்கர், ரசமா போகணும் ரசாக்கர் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ். இது என்ன லிரிக்ஸ் உண்மையாவே? இந்துஸ்தானை காப்பாத்த நினைக்கிற காபிரங்களோட மரண ஓலம் தான் கேட்கணும். வெல்கம் டு வி பிக்சல்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சே, நீ எந்த படத்துக்கும் போலியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால தான் இங்கே வந்து நின்றுக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னொன்று, இப்போ வந்து மலையாள சினிமா இருக்குது, தமிழ் சினிமா, கன்னடா சினிமாலாம் இருக்கிறப்ப தெலுங்குல இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பற்றி ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பாலாம் இல்லை. காலைல தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது, போய் பாருன்னு. அதை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு வந்த படம் பேர் ரசாக்கர். ரசாக்கர் அப்படின்றது ஒரு ரியல் இன்சிடென்ட் மூவி, ஓகேவா? ரியல் இன்சிடென்ட்டை எடுத்து சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அது அப்பாற்பட்டது. அதை தாண்டி இந்த படத்தோட டைரக்ஷன் டீம், டிஓபி, லிரிசிஸ்ட், ஆக்டர்ஸ், செட் அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த படம் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ சுமாராக எடுத்து வச்சிருக்காங்க படம். சீரியஸா உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இல்லையே, நீயே சொல்ற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா சத்தியமா அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தான். அதுக்கு முன்னாடி படத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஹைதராபாத் அதாவது துர்கிஸ்டான்னு ஒரு நாடை கிரியேட் பண்ணணும்னு முஸ்லிம்ஸ் முடிவு பண்ணாங்க. அதுக்கு பாரத் ஒத்துக்கல, பாரத் ஒன்னா சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப முஸ்லீம் ஹிந்துஸ்தானை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, இந்தியாக்குள்ள என்ன நடந்துச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணாரு, நேரு என்ன பண்ணாரு, இதெல்லாம் தாங்க கதை, ஓகேவா? இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாசிட்டிவ் சைடா சொல்லிடுறேன். பாசிட்டிவ் சைடுன்றது படத்துல ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு விஷயம். அங்க ஓகேவா, அங்கங்க சில பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுல ரிஸ்வின்னு ஒரு கேரக்டர், ஓகேவா, அவரு தான் ஒரு பெரிய வில்லன் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அவரு அங்கங்க கொஞ்சம் நம்மளை எரிச்சல் ஊட்டுற மாதிரி பண்றாரு. பட் அவரை விட டேரக்டர் நம்மளை எரிச்சலாகி இருக்காரு படத்துக்குள்ள எடுத்து வச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சு எனக்கு, ஓகேவா? ஸோ இது விட்டுருங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா இருந்துச்சு. அவர் நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச், ஓகேவா? அதை தாண்டி படத்துல டைரக்ஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ஷன் வைஸ் ஒண்ணுமே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்ல பீப்புள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, முஸ்லிம்ஸ் கொடுமைப்படுத்தினாங்களா, ஹிந்துஸ்தான் எப்படி எதிர்த்து நின்னாங்க அப்படின்றதுதான் கதையா சொல்லணும். ஆனா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முஸ்லீம் ஹிந்துஸை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனா அந்த கொடுமையை கொடூரமா காட்டணும்ன்ற இன்டென்ஷன்ல மட்டுமே தான் எடுத்திருக்காரு. அதை எப்படி எமோஷனலா கன்வே பண்ணும் அப்படின்றது சுத்தமா கிடையாது. என்னன்னா, முஸ்லீம் வந்து ஹிந்துஸை கொடுமைப்படுத்துவாங்க, ஓகேவா? ஹிந்துஸ் வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க, திருப்பி முஸ்லீம் வந்து அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணவங்களாம் கொண்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே இதையதான் திருப்பி பார்த்துட்டே இருக்க. கொடுமைப்படுத்துறானா, அடுத்தது வராங்களா, இவன் செத்துருவான், அவ்வளவுதான். அடுத்தது இவங்க பேசுறாங்களா, இவன் செத்துருவான். இவ்வளவுதான், ஓகேவா? பட் டைரக்டருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா முஸ்லீமை ரொம்ப மோசமா காட்டணும், இல்ல அங்க நடந்த கொடூரத்தை ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா காட்டணும் அப்படின்றது மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இதை விட்டுருங்க. இதை தாண்டி ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ரிப்பிட்டேட்டிவா வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலை செஞ்சுன்னுக்கிறோம், இந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்டா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்துல பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சோம்பேறித்தனத்துல பண்ண படம் மாதிரி தான் இருந்துச்சு. டிஓபி அப்படின்னு வரும்போது ஒண்ணுமே கிடையாது. நேச்சுரலா இருக்கிற ஒரு ஷாட்டு சும்மா வச்சிருக்காரு, அந்த ஃப்ரேம்குள்ளார வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் கிரியேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிரியேட்டிவா கன்வே, அந்த சினிமோட்டோகிராஃபி மூலியமா கன்வே பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மியூசிக் வைஸ் ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ். எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துலயுமே கூஸ் பம்ஸ் வர மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இந்த ரியல் இன்சிடென்ட் ஒரு கூஸ் பம்ஸ் கூட இல்லாம எப்படி எடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் அது விட்டுருங்க, எனக்கு இதுல எதுவுமே பாயிண்டா எடுத்து சொல்லணும்ட்டுலாம் இல்லவே இல்லை. சில ஷார்ட்ஸ் அங்கங்க நல்லா இருந்துச்சு.
சிலது ஓகேவா இருந்துச்சு. ஓகேவா, இவ்வளவுதான் டோட்டல் ரசாகரோட படம். பட் ரசாகர் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சர்தார் வல்லபாய் பட்டேல் எவ்வளவு பாலிடிக்ஸை பார்த்தாரு. ஹைதராபாத், அதாவது அந்த துர்கிஸ்தானா மாத்தலான்னு இருந்த முஸ்லீம் கிட்ட பாரத்தும் இதுவும் ஒண்ணுதான், ஹைதராபாத்தும் ஒண்ணுதான் ஜாயின் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த பொலிட்டிக்கல கொஞ்சம் கூட தொடவே இல்லை. அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேசாம முஸ்லீம் கொடுமைப்படுத்தினா சரி அது முடிஞ்சு போச்சு சார், அதை விடுங்க, சரி உண்மை எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுங்க அப்படின்னு தேட்டருக்கு போறவங்களாம் வேஸ்ட். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. இதை தாண்டி அங்கங்க சில மிஸ்டேக்ஸ் எது நான் சொல்றேன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்பீச் மாதிரி இருக்கு. ஓகேவா, அது கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்கன்னு பக்காவா தெரியுது. ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, இந்த மைக் ஒன்று இருக்கு, சில்வர் மைக்கு, அதுல கிரீன் மேட்டோட ஷேடோ அடிக்குது, அந்த கிரீனா அப்படி தெரியுது. அதை கூட ப்ராப்பரா பார்க்காம டீம் வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஓகேவா, விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம். கபகபன்னு எரிஞ்சிடுங்குது. ஒருத்தர் நின்று 3 பக்கம் டைலாக் பேசினுக்கிறாரு. எப்படி அது ஒரு லாஜிக்கா இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேபி சில பேர் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு படத்துல லாஜிக் பார்க்காதம்பாங்க. நான் தெலுங்கு படம் அதிகமா பார்க்காதனால எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் தோணுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் ரசாகர். இன்னொன்னு எடிட் வைஸ் நான் சொல்றேன். ஒருத்தர் கத்தியை கொண்டு வந்து வெட்டுறாரு, இந்த வெட்டு வாங்குறவர் நின்றுட்டு வெட்டிட்டியா அப்படின்னு வெட்டு வாங்கிட்டு இப்படி போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. எடிட் வைஸும் சரி. நான் தான் உண்மையாவே சொல்றேன்ல, இது முடிச்சாதான் 8 மணிக்கு சாப்பிட போகணும் அப்படின்னா எவ்வளவு டக்கு டக்குன்னு ஒரு வேலையை பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அது இல்லாத லிரிக்ஸுங்க, அது ஒரு கூஸ்பம் லிரிக்ஸா இருக்கணும்ல. ரசமா போகணும் ரசாக்கர் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ். இது என்ன லிரிக்ஸ் உண்மையாவே. இது இவ்வளோ சாலிடா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஹைதராபாத்தை இப்படி வந்து இருந்த ஹைதராபாத்தை டேக் ஓவர் பண்ணி எப்படி இந்தியா கூட கனெக்ட் பண்ணாங்கன்ற ஒரு இன்சிடென்ட்டை ரொம்ப அசால்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு டைரக்டர் கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முஸ்லீம் ரொம்ப கொடூரமா காட்டிட்டு 2வது ஹாஃப்ல முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சில விஷயம் எடுத்து வச்சிருக்காரு. ஓகேவா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லை, நல்லா இல்லை, அவ்வளோதான். எனக்கு நல்லா இல்லை அது பர்சனலா. ஸோ ரசாகரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், பெருசா ஒன்ற சொல்ற மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப கொடூரமா கட்டியிருக்காங்க. கொலை பண்றதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இப்படி கொலை பண்ணணும், கத்தியில் இப்படி குச்சணும், ரத்தம் இப்படி தெரிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோல எடுத்த படம் மாதிரி இருந்துச்சு. ரசாகரை பத்தி வேற எதனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காடா அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, லிரிக்ஸ் நல்லா இல்லை, ஸ்கிரீன் பிளே ரொம்ப 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 ஆவரேஜ் ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரி இருக்கு. பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ரியல் இன்சிடென்ட் எடுக்கும்போது தயவு செஞ்சு அப்படியே எடுத்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வரவங்களாம் மூவி பார்த்து ரியல் இன்சிடென்ட் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றப்ப இப்பெல்லாம் எடுக்க வேணாம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. பட் இதில் நடந்த உண்மை கதை என்ன, முஸ்லீம்ஸ் அடிச்சாங்களா இந்து அடிச்சாங்களாம் தேவையில்லை. எங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ரசாகர் நல்லா இல்லை. அவ்வளோதான், இதை பற்றி எதுவும் இல்லை. இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கங்க. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். எதுக்கு திடீர்னு பயப்படுற மாதிரி பேசினேன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்படி இருந்தாலும் ஒரு டீம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது. பட் நாங்கள் தியேட்டர்லேயே 7 பேர் தான் இருந்தோம் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே விபிக்சல்ஸில் இதுக்கப்புறம் ஐபிஎல்லாம் வரப்போகிறதுனால நிறையா ஷோஸ் இருக்குது. நிறையா ஷோஸ்லாம் பார்க்கணுன்னா விபிக்சல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டபுள்னு தட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி நான் வந்துட்டே இருப்பேன். அப்போ வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.